டு நாட் உங்களுடைய குழந்தைங்களை போட்டு நச்சடிக்காதீங்க. பின்னாடியே போட்டு அலையிறது, பின்னாடியே போட்டு முடியுமா முடியாதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நச்சடிக்காதீங்க உங்களுடைய குழந்தைங்களை. படிச்சுட்டு இருந்து அப்படியே கதவை திறந்து பார்க்கறது, படிக்கிறான இல்லையான்னு பார்க்கறது, என்ன படிச்சுட்டே இருக்கான்னு பார்க்கறது, இப்படி போட்டு குழந்தைங்களை நச்சடிக்காதீங்க. அதே மாதிரி டு நாட் கிவ் லெக்சர்ஸ். உங்களுடைய குழந்தைங்களுக்கு மாரல் லெக்சர்ஸ்லாம் கொடுக்காதீங்க. எங்க காலத்துல நாங்க எப்படி படிச்சோம் தெரியுமா, நாங்க கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றி படித்தோம் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இப்போ உங்க காலத்துல நீங்க படிச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன பண்ணிட்டே இருக்கீங்க? கலெக்டர் ஆயிட்டீங்களா? ஆகல தானே, நீங்க ஒன்றும் பண்ணல தானே. அப்போ படிப்பின் மூலமாக ஒரு பெரிய அந்தஸ்து அடையலாம், ஒரு பெருசா வாழ்க்கையில இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாததுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கிறீங்க. அதனால குழந்தைங்களுக்கு போட்டு லெக்சர் கொடுக்காதீங்க. வாழ்க்கையில முன்னேறுவதற்கு திறமை இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறுவதற்கு திராணி இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நம்பிக்கை இருக்கணும், மனசுல சந்தோஷம் இருக்கணும், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணுமே ஒழிய இந்த பெரிய பெரிய எக்ஸாம் எழுதிட்டு தான் நீ முன்னேறணும் அப்படிலாம் குழந்தைங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதனாலதான் நீங்க இப்படி லெக்சர் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதனாலதான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு அவனுக்கு சூசைட் தாட் வருது. அதுக்கு நீங்க எங்களுக்கு போன் அடிக்கிறீங்க, பிள்ளைக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது என்ன பண்றது சொல்லிட்டு. ஏன் அப்படி எண்ணம் வருது? அதுக்கு விதை போட்டது யாரு? நீங்க தான். 10th தான் எல்லாமே இப்படி சொல்லுவீங்க, அதுக்கு அடுத்தது +2 தான் எல்லாமே இப்படி சொல்லுவீங்க, அதுக்கு அடுத்த காலேஜ் தான் எல்லாமே சொல்லுவீங்க. அந்த குழந்தை யோசிக்கும், 10th தான் எல்லாமே சொன்னீங்க, அடுத்த +2 தான் எல்லாமே சொன்னீங்க, இப்போ காலேஜ் தான் எல்லாமே சொல்லுவீங்க. இப்படி எல்லாமே வாழ்க்கை எல்லாமே படிப்பு தான் நீங்க ஆக்கிட்டா அந்த குழந்தைங்கனால சின்ன சின்ன ஃபெயிலியரை கூட தாங்க முடியும். அதனால லெக்சர் கொடுக்காதீங்க.